Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வர அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ப்ளவுஸ் அல்லது சுடிதாருக்கு பேக் ரோப்பில் எப்படி டிசைனாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் ரோப் கடைகளில் கிடைக்கக்கூடியது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ் அல்லது சுடிதார் கிளாத்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய ஷாப்லேயே நம்மளுக்கு இது அவைலபிளாக இருக்கும். நம்ம அதை அங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் எவ்வளோ தேவைப்படுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது 3 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த சைடும் 3 இன்ச், அது போல் 4 கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா 6 இன்ச் 6 இன்ச் 6க்கு 6ல் 2 கிளாத் எடுத்திருக்கேன். 6 இந்த சைடு பார்த்திங்கன்னா 6 இன்ச், இதில் 2 கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு latkan எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 2 கிளாத்தையும் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது நல்ல பக்கமாக அப்படி சென்டரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பும்போது இந்த தையல் உள்ளே போகும். அதே போல் இதையும் அப்படியே மேலே வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த எட்ஜில் ரோப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எட்ஜ்லேயே இப்படி ஒரு தையல் போட்டுவாங்க. 3 சைடு தையல் போட்டுக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இங்கே முடிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் ரோப் அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் ரோப் படக்கூடாது தையலில். அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கங்க. இப்போ இந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரோப் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பி அப்படியே இந்த ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு 3 பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த முக்கில் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம திருப்பும்போது முக்கு நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். கட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை எப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ரோப்பை பிடிச்சி அப்படியே இழுத்திங்கன்னா வெளியில் திரும்பிடும். பார்த்திங்கன்னா திரும்பிடுச்சு. நல்லா இந்த எட்ஜ் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டுருங்க. ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி சரி பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே போட்டு இதை அப்படியே உள்ளே ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. இந்த எட்ஜ்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பிசுறு நல்லா உள்ளே போகிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாத் நம்ம 6க்கு 6 எடுத்துருக்கிறோன்னா அந்த கிளாத்தை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி மறுபடியும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி யூ ஷேப்பில் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பெண்டாக முடியும். அதுதான் நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இது நம்ம வி மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இடையில சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த பிசுரை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த சென்டரில் வச்சுக்கலாம். இந்த கட் பண்ண பிசுரை கரெக்டாக சென்டர் பகுதியில் வச்சு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊசியில் த்ரெட் எடுத்துக்கலாம். கரெக்டாக சென்டர் பகுதியில் உள்ள விட்டு எடுத்துக்கங்க. எடுத்து இந்த எட்ஜில் இன்னொரு எட்ஜில் கரெக்டாக ரோப் வச்சுக்கிறதுக்கு ஆப்போசிட் எட்ஜில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ நம்மளுக்கு லெட்கன் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் இன்னொன்றும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே தைச்சிட்டோம். நீங்களும் இது போல் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.